வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது நீதிபதிகள் என்னமோ நம்ம வீட்டு நண்பர்களைப் போலவும் நம்மளோடு கலந்து உறவாடக்கூடிய ஒரு நெருங்கிய ஒரு உறவினர் போலவும் பல பேர் நினச்சிக்கிறாங்க. அல்ல எதிரியாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர்கள் இந்த நாட்டின் மிக அற்புதமான ஒரு மைந்தர்கள். அவங்க எழுதக்கூடிய நீதிகள் ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றுகிறது. இதெல்லாம் தெரியாமல் இன்றைய இளைஞர்கள் நிறைய தவறு பண்ணுறாங்க. இந்த கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தில் நீதியரசர் செந்தில்குமார் அற்புதமான கேள்வி கேட்குறாரு. விஜயை நோக்கி, அந்த தாவேகா நபர்களை நோக்கி, தாவேகா கட்சியை நோக்கி, என்னடா உங்கள் தலைவர் பண்பில்லாத தலைவர், இந்த மாதிரி தலைவர்லாம் இருந்தால் எப்படி ஆகுறது? அவருடைய வண்டியை முதல்ல சீஸ் பண்ணணும், பறிமுதல் செய்யணும். அதுக்கு தகுந்த வீடியோ ஆதாரத்தோடு அவர் பேசுகிறார். அவர் ஒன்றும் முரட்டுத்தனமாக பேசவெல்லாம் கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்னா உடனுக்குடனே ஸ்பாட்டில் இருந்து அதுக்கு உண்டான எல்லாம் 41 இறந்தது இல்லையா, இருந்து கூட இருந்து என்னென்ன நல்லது கெட்ட செய்யணுமோ பண்ணிட்டு போயிருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு அவர் ராத்திரி ஓடிட்டார். இதெல்லாம் என்ன தலைவர்? அப்படி என்ன இளைஞர்களாகி உங்களுக்கு விழிப்புணர்வாக அவர் பேசுகிறார். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் தாவேக்காவை சேர்ந்த ஒரு 3 பேர், அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆள் டேவிட் அப்படிங்கிற ஒரு ஆள், மற்றபடி சகாய மேரி ஒரு ஆள், 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நீதியரசர் செந்தில்குமாரை அவதூறாக சமூக வலைத்தளத்தில் பதிவு போடுறாங்க. இது இன்னைக்கு பிரச்சனை ஆகி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி 4 பேர்த்தையுமே உள்ளே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு டேவிட் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாரு. ஏங்க, அதுக்கு அந்த அறிவு முதல்ல வேணும். இவர் தலைவர் மாதிரியே, விஜய் மாதிரியே இருப்பாடு இவ்வளோ இருக்கு. ஆமாம், இது நான் நினைத்து பார்க்காத ஒன்று, மற்றபடி என் வாழ்க்கையில் நடக்காத ஒன்று போட்டு அவர் வீடியோ போட்டார் பாருங்க விஜய். அது மாதிரி இந்த பசங்களும் வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ போடுறது என்ன பெரிய ஒரு சாதாரண விஷயமா? அது எத்தனை ஒரு விஷயம் இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க. இல்லை, யார் யாரை விமர்சிப்பது அப்படிங்கிறது இந்த கால இளைஞர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் CS கர்ணன் அப்படிங்கிற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் விமர்சிச்சார். நீதிபதின்னு பார்க்காம அவரையே தூக்கி உள்ள போட்டாங்க. தெரியுமா? ஒரு நீதிபதிக்கு இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண குடிமகன் உனக்கு என்ன நிலைமை யோசிக்கணும். இன்னைக்கு உள்ள உட்காந்துட்டு கழுதி 2 உட்காந்துருந்தா அறிவு இல்லையா? இல்லை, தாவாக்காவை நம்பினர் கைவிடப்படாருலாம் கிடையாது. தாவாக்காவை நம்பினர் தவிக்க விடப்படுவார்கள். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இக்கால இளைஞர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி தவறு செஞ்சால் இன்னைக்கு 41 பேர் அநியாயமாக உயிர் போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை தவறிய பல தொண்டர்கள் இருக்கிறதுனால தான் விஜய் போன்றவங்களாம் கட்சி ஆரம்பிக்கின்றார்களோ அப்படிங்கிற ஒரு மிக கேவலமான ஒரு எண்ணம்லாம் நமக்குள்ள